சோடா நடத்துறீங்க சார். உங்களை நடிக்க வேணாம்னு சொன்னா கோவம் வருது இல்ல, அவரை பாட வேணாம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீ என்ன வேணாலும் பண்ணு, சட்டையை போடு முதல்ல. எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க விட மாட்டாங்க. வாரா வாரா பூச்சாடி நீ கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியா இல்லப்பா. நீ என் வைஃபை பத்தி எதுக்கு பேசுறீங்க? பழி போடுங்கடா, பிரச்சனை இல்ல. அநியாயத்துக்கு பழிய போடுங்க, கொஞ்சம் ஒரு நியாயத்துக்கு பேச வேணாமா? அத சொல்ல நீங்க யாரும் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் a வீட்டு தலை. பாரு பாரு பாரு, அடிச்சு ரத்த வர வச்சிருக்கா. அப்படி பண்ணா கண்ணத்தை பொத்தி அரைங்க, செருப்பை கழட்டி அடிங்க. நீ சிக்ஸ் பேக்கா வச்சிட்டு இருக்க, ஆனா உன என்ன சொக்காய கலட்டுறதுக்கு? நீ பாக்குற பார்வையில தான் தப்பு. சபரி கூல். எனக்கு தான் ரத்தம் கொதிக்குது, என் நடிப்பை பத்தி பேசினா எனக்கு தான் ரத்தம் கொதிக்குது. ரெட் கார்டு கொடுத்தாலும் கவலையில உன்னை நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 24. வாட்டர்மெலன் ஒரு விஷயம் பண்ணாரு, அதுக்கு நான் வந்து தனி பாராட்டுக்கள் எல்லாரும் கொடுங்க. அது நல்ல விஷயம், பாராட்டுக்கள். எதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன். அதாவது பிக் பாஸை பார்த்து ஒரு ஆடியன்ஸா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதை அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனா தைரியமா செஞ்சிட்டாரு. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. ஏன்னா பிக் பாஸை பார்த்து இதை நானே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் பண்ணிட்டாரு. பசி ருசி தெரியாது. இந்த வாரத்துல நாங்க ஜெயிச்சுதான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இப்ப பண்ணுவாரு பாரு. நான் உங்கள் நடிப்பு அரக்கன் துப்பிட்டாரு. இல்ல இதத்தான் பிக் பாஸ பார்த்தா பண்ணணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சோடா நடத்துறீங்க சார், கண்டவனில உள்ள எடுத்து விட்டு கேட்கலாம்னு இருந்தேன். 4 நாளாவது இன்னும் தொடக்கல. அன்னைக்கு சபரியும் கமருதீன் ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு கேமரா பாக்குது, 2 பேருக்கு நடுவுல புகை மூட்டமா இருக்கு. அப்ப யோசிக்கிறேன் என்னன்னு பார்த்தா அட நம்ம ஆளு துப்புறது நடிப்பு அரக்கன். இது வரைக்கும் 9 சீசன்னா விளையாட்டு இல்லைங்க, 9 இயர்ஸ் ஒருத்தம் பண்ணாத விஷயம். உள்ள போய் தைரியமா பிக் பாஸ கேமரா பார்த்து அப்படின்னு துப்புறது. அதுக்காகவே வாழ்த்துக்கள். என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சு. அப்புறம் வாட்டர்மெலன் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் என்ன பண்ணுவாரு, கேமராவில் போய் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு, நடிப்பாரு. ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்றாரு போல. அது எபிசோட்ல வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுனால அது எபிசோட்ல வந்துருச்சு. வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுறேன். இன்னைக்கு எனக்கே டே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கே உள்ள வந்து சுவாரஸ்யமா இருக்கு. சாப்பாடெல்லாம் போட்டி போட்டு சண்டை போட்டு வாங்கி தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்லா பார்த்துக்கங்க, கமருதீன், வினோத், நம்ம தலை பிரவீன் 3 பேரும் வந்து பின்னாடி இவருக்கு கிட்ட உரசிக்கிட்டு இல்ல, ஆனா பின்னாடி அங்க கிட்டத்தட்ட 60 கேமரா இருக்கு. ஆனா இவர் பேசுற கேமரால தான் நாங்களும் வருவோங்கிற மாதிரி இவங்க பின்னாடி இருந்து அவருக்கு அவர் செய்யறது சீரியஸான நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பின்னாடி இருந்து அதுக்குதான் எனக்கு சண்டை பிடிச்சேன். இல்ல இவங்களுக்கு என்னன்னா, நாங்க தான் பேசல எதுவும், நாங்க சும்மா விளையாண்டுகிட்டு இருந்தோம் எங்க பாட்டுல. நாங்க குழந்தைங்க இல்ல, நீங்க அவரை ஏமாத்தலாம், உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் ஏமாத்தலாம். பாக்குற நாங்க லூசு கிடையாதுல உங்களை மாதிரி. எங்களுக்கு தெரியுதுல நீங்க என்ன பண்றீங்க, என்ன நோக்கத்துல பண்றீங்கன்னு. நீங்க விளையாடணும்னா விளையாட்டு வேற, நீங்க அங்க என்ன பண்ணீங்கிறத நாங்க பார்த்தோம். பிரவீன் வந்து அப்படின்றது, வினோத் வந்து அப்படிங்கிறது. அப்புறம் அந்த வாட்டர்மெலன் நிப்பாரு இல்ல, பின்னாடி அந்த கேமராவுல வந்து அந்த ஃபஹத் ஃபாசிலோட இது ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு, அதை வந்து கமருதீன் பண்றது அப்படின்னு பண்ணிட்டு இவர் எல்லாம் பேசிட்டு நன்றி மக்களே அப்படின்னு திரும்பும் போது அப்படின்னு திரும்பிட்டாங்க. இவருக்கும் அந்த பக்கம் கண்ணாடியில லைட்டா ஏதோ தெரிஞ்சிருக்கு. இவரு போனதுக்கு அப்புறம் அதே கேமராவில் இவங்க 3 பேரும் வந்து, ஐயா என் பேரு வினோத், சாவடிக்கிறாயா இருந்தாலும் காப்பாத்துங்க, நாங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு செத்துடலாம் போல இருக்கு, நடிச்சே கொள்றா ஐயா. அப்ப பிரவீன் சொல்றாரு, எங்க உயிருக்கு ஆபத்து, காப்பாத்துங்க ஐயா. அப்ப பேக்ரவுண்ட்ல சோகா மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காரு கமருதீன். சோ இவங்க 3 பேரும் இதை பேசும்போது இதை பார்த்துக்கிட்டே நடந்து போறாரு வாட்டர்மெலன். நம்மளை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க போல அப்படின்ட்டு சரின்ட்டு அவர் அதை விட்டுட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேப்டனா தலைகிட்ட போய் அவரு கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, நான் கேமரா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க பின்னாடி வந்து இவங்க நடிச்சு காட்டுறாங்கம்மா, இதே வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா அந்த வினோத்தும் கமருதீனும் அப்படிதான் யோசிக்கிறாரு. நீ தானே வந்த, நீ தான் பண்ணுன, நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டியா பிரவீன், வினோத் ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ ஃபுல்லா ஒன் சைடாவே பேசாத பிரவீன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத பிரவீன் அப்படின்னு பிரவீனும் சொல்றேன். நான் இப்ப ஏதாவது சொன்னேன்னா, நான் உங்க பிரச்சனைக்கு இப்பதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறேன் நான்ட்டு. ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே.
அங்க நீங்க ஒன்றும் பண்ணல. ஒவ்வொருத்தரா வந்து என்னன்னு கேட்கும்போது இல்லக்கா இல்ல பாரு இங்க பாருங்க அது பாருங்க இப்படி நான் நடிச்சுட்டு இருக்கேன் இப்படி நடிச்சுட்டு இருக்காங்க. பிரவீன் வந்து இங்க பாருங்க கனியக்கா இவர் இங்க நடிச்சுட்டு இருக்காரு. கேமரா ஃபுல்லா அவரோட மூஞ்சி தான் ஃபோக்கஸ்ல இருக்கும், ஜூம் பண்ணி இருப்பாங்க. அப்ப ஸ்கிரீன் ஃபுல்லா அவர் தான் தெரிவாரு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரோட முகத்தை தான் ஃபுல்லா ஜூம் பண்ணி ஸ்கிரீன் ஃபுல்லா அவர் தான் இருப்பாரு. பின்னாடி இவங்க என்ன பண்ணாலும் அது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஜூம் ஃபுல்லா பண்ணிருப்பாங்கங்கறத நீங்க எப்படி இந்த டிசிஷனுக்கு வந்தீங்க? ஆக்சுவலி அவங்க ஜூம் பண்ணல, வைட் ஆங்கிள் 3 பேரும் அழகா தெரிஞ்சீங்க. செய்தி போய் சேரணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் காலையில எந்திரிச்சு சொல்றேன். நன்றி மக்களே, நன்றி தமிழக மக்களே. தெளிவா தெரிஞ்சீங்க. சொல்ல போனா உங்களுக்கு தான் ஜூம் போயிருக்காங்க. தலை என்ன இப்படி போய் சொல்லிட்டு இருக்காரு. எனக்குமே ஒரு மாதிரி என்ன தலை நீங்க நடுநிலை அனுப்பிங்கன்னு பார்த்தா தெரியலையே, நீங்களும் சேர்ந்து ஆடுறீங்க. உங்களுக்கு மிலிட்டரி கேம்ட்டு நீங்களே இப்படி பண்ணா அப்புறம் எப்படி? அப்புறம் அப்படியே நாள் கடந்து போகுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவரும் துஷாரும் லிவிங் ஏரியாவில் இருக்கிற ஒரு கேமராக்கு முன்னாடி வந்து எல்லாரும் அங்கங்க அவங்க வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வினோத்துக்கு இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இவர் போயிட்டு அவர் கமல்ஹாசனா அவர் வந்து வசூல்ராஜ் MBBSல வர்ற அந்த ரேகிங் பண்றவர் துஷாரு. அந்த காலேஜுக்கு வந்தோடனே ரேகிங் பண்ணோடனே அந்த சட்டையை கழட்டிட்டு கமல் சார் இப்படிலாம் பண்ணுவார்ல, அந்த சீனை இப்போ நம்ம நடிக்க போறோம். நடிக்க வாங்கன்னா இந்த ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம், உச்சி மண்டி லைஸ் வச்ச மாதிரி. சரி அவங்க சொல்றாங்க நம்ம அதை நடிக்கலாமா அப்படின்னு நடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வினோத் வந்து கேமராவை பிளாக் பண்ணிட்டு வந்து குறுக்க நிக்கிறாரு. என்னப்பா பண்றீங்க? இங்க பாருங்க என்ன பண்றாங்க? கேமரா பிளாக் பண்றாங்க. துஷார் என்ன கேமரா எல்லாம் பிளாக் பண்ணாங்க. சரிப்பா நான் கேமரா பிளாக் பண்ணல, தள்ளி போயிட்டாரு. உங்களுக்கு பின்னாடியே கொஞ்சம் தள்ளி போய் அந்த சோஃபால சாஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. இவங்க நம்ம நடிக்கலாமாப்பா? வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. விக்கல் சபரி எல்லாம் இங்க பாருங்க, நீங்களும் வீம்புக்கு பண்றீங்க, இவரும் வீம்புக்கு பண்றாரு, எங்களுக்கு டயர்டா போச்சு, நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, நீ வந்து சாட்டர்டே போய் விஜய் சேதுபதி என்கிட்ட சொல்லிக்க, நாங்க இதுக்குள்ள தலை போடல, எனக்கு டயர்டா இருக்கு உங்களுக்குள்ள வந்து பேசி வீம்புக்கு பண்ணி ஏன் வினோத் நான் அப்படி பண்றேன்னு. காலையில நான் பண்ணாத தப்புக்கு பழி போட்டால எனக்கு அதுக்கு பதில் தெரியணும். மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, பண்ணாத தப்புக்கோ பழி போட்டதுன்னு. நீங்க பண்ணலையா? ஏங்க நாங்க குழந்தைங்க கிடையாதுங்க. நீங்க என்ன பண்ணீங்க, யாருக்கு பண்ணீங்கிறது எங்களுக்கு தெரியும். கேமராவில் வர அப்படித்தான் தெரியுது. ஸோ வீடே சிரிக்குது. இவருக்கு கட்டுப்பாகுது. அப்போ துஷார் சொல்றாரு, மைக்கில் நம்ம என்ன பேசினாலும் இங்கே தானே இருக்கு, அது கேட்கும், நம்ம நபர் கத்துட்டு நம்ம நடிப்போம்னு. இல்லப்பா இறைச்சல்ல நடிக்க முடியாது, ஏதோ பெரிய வருஷக்கணக்கான நடிச்சு பழந்துன்னு கொட்டை போட்டவர் மாதிரி தான் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இறைச்சல்ல நடிக்க முடியாதுப்பா, அது சரி இப்போ நம்ம வெளியே போயிடலாமா, வெளி கேமராவுக்கு போயிடலாமா அப்படின்னு பாட்டு நின்றுச்சு. வெளி கேமராவுக்கு வெளிக்கிட்டு பாட்டு நின்றுச்சு. இந்த கானா வினோத்தை வந்து ஏதோ ஒரு மைக்கோ ஏதோ போடலைங்கிறதுக்காக அந்த வட்டத்துக்குள்ள வந்து நில்லுங்க அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டாரு. அந்த வட்டமும் கேமராக்கு பக்கத்துல தான் இருக்கு. சரி அவர் தான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாருல, பேசாம இருங்க அப்படின்னு. சரி நம்ம நடிப்போம் பாப்பா அப்படின்ட்டு சட்டையை கழட்டுறாரு. சட்டையை கழட்டி இப்போ பேர் பாடியில மைக்கை போட்டு விட்டு அப்படின்னு நடிக்க ரெடி ஆகிறாரு. பிரவீன் இங்க பாரு பிரவீன், இவர் கேமரா மறைச்சாரு, இப்ப பாடுறாரு. அவர் வந்து அண்ணா அவர் வட்டத்துக்குள்ள இருக்காரு, நீங்க நடிகர், அவர் பாடகர். உங்களை நடிக்க வேணாம்னு சொன்னா கோவம் வருது இல்ல, அவரை பாட வேணாம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? இவருக்கு இப்ப என்னன்னா ஆப்வியஸா தெரியுது கானா வினோத் பாட்டுக்காக அது பண்ணலன்னு. ஆனா இப்ப அவர் பண்றது ரூல்ஸுக்குள்ள இருக்கு. நான் பாட வேணாம் நீ எப்படி சொல்லுவேன்? நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டை நான் பாடுவேன், நினைச்ச நேரம் பாடுவேன். நான் பனிஷ்மெண்ட் வட்டத்துக்குள்ள நிக்கிறேன், அங்க நின்று எனக்கு போர் அடிக்குது, நான் பாடுவேன், நீ வேற கேமராக்கு. இப்ப இவருக்கு என்னன்னா ஒருத்தன் வந்து கேமராவை மறைக்கிறது தப்பு, வெரி பேட். என்னதான் இருந்தாலும் அவர் என்ன கிறுக்குத்தனம் பண்ணாலும் பிக் பாஸ் அவரை பாக்குறதுக்கும் நாங்க அவரை பாக்குறதுக்கும் இந்த வீட்டுல 60 கேமரா இருக்கு. அதை எவனாலையும் கை வச்சு மூடவோ குறுக்க வந்து ஒருத்தர் பேசவோ கேமராவை மறைக்க ரைட்ஸே கிடையாது. அப்ப நாங்க என்னத்தை பாக்குறது? மறைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் வந்து கேட்கிறாரு, பிரவீன் நீ அதை கேட்டியா, அவர் கேமராவை மறைச்சாரு. அந்த கேமராவை மறைச்சிங்களா? ஆமாப்பா எனக்கு நியாயம் வேணும் போய் கேட்டேன். ஸ்டார்டிங்ல காலையில இருந்து என்ன பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க செய்யாத விஷயத்துக்கு. வினோத் நீ ஒன் சைடாவே பேசிக்கிட்டு இருக்க வினோத் அப்படி இப்படி. என்ன ஒன் சைடா பேசுறேங்கிறீங்க அப்படி இப்படின்னு பிரச்சனை. அப்ப பாரு வந்து அண்ணே நீ என்ன வேணாலும் பண்ணு, சட்டையை போடு முதல்ல, எனக்கு இன்டிமிடேட்டிங்கா இருக்கு. யூனிஃபார்ம் இல்லாம நீங்க இருக்க எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இருக்கு, அத முதல்ல மூடு நீ முதல்ல அப்படினா உங்களுக்கு உறுத்தல். அப்ப கேப்டன் பாத்தீங்களா பாருக்கு இன்டிமிடேட்டிங்கா இருக்கான். இன்டிமிடேட்டிங்னா என்ன பாரு, உறுத்தலா இருக்கான். சொக்காய போடுங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, சொக்காய போட்டு பண்ணு அப்படின்னு ஒரு சொக்காய இப்படி போடுறாரு. போட்டு 2 பட்டன் போட்டு போய் நிக்கிறாரு. இப்ப நீங்க மைக் போடல,
உள்ள வந்து நில்லுங்க அப்படின்னோடனே திவாகர் உங்க மைக்க மாட்டுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரா வந்து உள்ள வந்து நில்லு அப்படின்னோடனே உள்ள வந்து நிக்கிறாங்க. ஓ 2 பேரும் மாட்டிட்டாங்க. இப்போ 2 வட்டம் இருக்குல்ல, இப்போ அவருக்கு முன்னாடியே வந்து வாட்டர் மிலன் நிப்பாட்டியாச்சு. நின்னோடனே நம்ம வினோத் அப்படின்னு பிரவீன் இதென்னப்பா அது கொடுமையா இருக்கு, எனக்கு வாய் வலிக்குது ஆட்டக்கூடாதா அண்ணே, நீங்க திரும்பி நில்லுங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் கமர்தீன் உட்காந்துருக்காரு. எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இவரோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சு அப்புறம் கமர்தீன் ஏதோ பனிஷ்மெண்ட் யாரோ இவரை மொக் பண்ணி காட்டிட்டாரு. நீ அவரை மொக் பண்ணி காட்டினில்ல, வா வந்து நில்லு வட்டத்துல நில்லு அப்படின்னு நின்னோடனே இவ கமர்தீன் இந்த பக்கம் நின்னோடனே கானா வினோத் அந்த பக்கம் போயிட்டாரு. இப்ப நீ இந்த பக்கம் திரும்பு அப்படின்னா இந்த பக்கம் கமர்தீன் நிக்கிறாரு, அந்த பக்கம் கானா வினோத். அப்ப சொல்றாரு, ஏப்பா இப்ப எனக்கு போர் அடிக்குது, நானும் கானா வினோத் மாதிரி பாடலாமா, உனக்கு பிடிச்சா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இந்த பக்கம் இவரு பின்னாடி கானா வினோத் 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. வாரா பூச்சாடி இவருக்கு கடுப்பாகுது. இவரு வந்து பிரவீன் இது சரியில்லை பிரவீன், இவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா பிரவீன், அண்ணே அவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, நீ கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியா இல்லப்பா, நீ எப்ப பார்த்தாலும் ஒன் சைடாவே பேசிக்கிட்டு இருக்க பிரவீன், நீ ஒரு தலையா கிடையாது பிரவீன், எனக்கு நீங்க எப்படி வட்டத்துல இருந்து வெளியே வரலாம், நீ எனக்கு தலையா கிடையாது பிரவீன், நீ சொல்றதா நீ கேட்க முடியாது பிரவீன், நான் கேட்க மாட்டேன் பிரவீன், நீ ஒன் சைடாவே பேசிட்டு இருக்க பிரவீன், நான் இதுக்கு நீ அனுபவிப்ப பிரவீன், நான் விஜய் சேதுபதி வந்தோடனே சொல்லிடுவேன் பிரவீன், உண்மையில நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பிரவீன், நீ ஒன் சைடாவே நடந்துகிட்டு இருக்க பிரவீன். ஆ இங்க பாருங்கப்பா, நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டீங்க, வட்டத்துக்குள்ள எல்லாம் நின்னீங்க, ஒரு மனுஷனை தவிர. ஸோ இவருக்கு நான் தலை கிடையாதான், ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன், இப்போ நல்லா கேட்டுக்க, நான் உனக்கு தலை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிரு, உன் பிரச்சனை எதையும் என்கிட்ட கொண்டு வந்து நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு அதில் ஒரு சலசலப்பு. அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டர் மிலன் ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு, இப்போ வாட்டர் மிலனும் பெரிய சுத்தம்னு நான் சொல்லலை, ஆனால் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது வாட்டர் மிலன் இல்லை. நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் உங்களுக்கு அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே நடந்தது இதுதான். வாட்டர் மிலன் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாம் சேர்த்து தப்பு பண்ணிட்டோம்ப்பா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு தப்பான ஆளா நம்ம ஓட்டு பண்ணி கேப்டன் ஆக்கிட்டோம், நம்ம பண்ணிருக்க கூடாது. பிரவீன் கோவஞ்சி நீ என்ன தலை பண்ணீங்களா, ஓட்டங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்க என்ன தலை பண்ணீங்களா அப்படின்னா நீ என்ன தலையாக்குன்னு கேட்கிறாரு அவருக்கு புரிஞ்ச தமிழ்ல. நீங்க என்ன தலை பண்ணீங்களா, நீங்க என்ன தலை பண்ணீங்களா, இது ஒரு கூட்டு முயற்சிப்பா, ஒரு கூட்டு முயற்சியும் கிடையாது. இங்க பாருங்க, நான் ஜெயிச்சு தலையா இருக்கேன், உங்களுக்கு அவ்வளவு நோவுதுன்னா விஐபி வீட்டை விட்டு வெளியே வந்து போட்டியில ஜெயிச்சு தலையாயிட்டு வந்து பேசுங்க, நான் ஜெயிச்சு தலையா இருக்கேன், உங்க விதிலாம் நான் ஒண்ணு தலையாகலன்னு. நீ தலையா இருக்க லாய்க்கே இல்ல பிரவீன், பிரவீன் இப்ப பிரவீனுக்கு அவருக்கும் ஒரு சண்டை. எபிசோட்ல நிறைய வரல, பட் லைவ்ல வந்தது என்னன்னா, உனக்கு வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்லப்பா அப்படின்னோடனே, நான் 92 நானு, நீங்க அப்ப நான் 88, 4 வயசு தானே உனக்கு எனக்கும் வித்தியாசம் அப்படின்னோடனே, நீ தான் 40 வயசு ஆளு மாதிரி இருக்க அப்படின்னு வயசை பத்தியும் பேசுறாங்க. இவர் வந்து வினோத்தை பார்த்து இந்த பிரவீனை பார்த்து நீ தான் 40 வயசு ஆளு மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு நான் இப்போ ஒன்று சொல்றேன், அது எங்க இருந்து எப்படி கனெக்ட் ஆகி வந்திருக்குங்கிறத கெஸ் பண்ணி பாருங்க. பிரவீன் நீ என்ன பத்தி என் வயசை பத்தி பேசுற, நீ தான் மெச்சூரிட்டி இல்லை 40 வயசு ஆளு மாதிரி இருக்கும் மூஞ்ச பார்த்தா, என் வைஃபை பத்தி எதுக்கு பேசுறீங்க, என் வைஃபை பத்தி எதுக்கு பேசுறீங்க, கமர்தீனே குழம்பிட்டாரு. இல்ல அவர் அதெல்லாம் பேசவே இல்லையே பிரவீனே, வைஃபை பத்தி பேசுவாரு மச்சான், பத்தியா நான் என்ன பேசுறேன் என் வைஃபை பத்தியே பேசுறீங்க, கமர்தீன் என்ன பேசுனாரு வைஃபை பத்தி, எனக்கு 40 வயசுன்னா அப்ப என் வைஃபுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு குழந்தைகளை பத்தி பேசுறாரு. இவரா கெஸ் பண்றாரு. ஒரு நியாயமான பழி போடுங்கடா, பிரச்சனை இல்ல, அநியாயத்துக்கு பழிய போடுங்க, கொஞ்சம் ஒரு நியாயத்துக்கு பேச வேணாமா, உன்னைய பார்த்தா 40 வயசு மாதிரி இருக்குன்னா என் வைஃபு குழந்தைகளை பத்தி தப்பா பேசுறாரு, என்னடா அது. இப்போ கலையை பிடிச்சிக்கிட்டாரு, காலையில அந்த சீன் பண்ண முடியல, இப்போ இவர் அந்த கமலா, இன்னைக்கு நான் தான் கமலாசன் ஒரு காட்டணும், அதுக்கு என்ன பண்றாரு, சொக்காயை கலட்டிட்டு வெளியே கேமரா உள்ள இருந்தா தானே டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு வெளியே அந்த கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு கேமரா, ஒரு ஓரத்தில் அந்த பாத்ரூம் பக்கத்துல ஒரு மூளை ஒரு கேமரா இருக்கும்ல, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம அவரும் கலை கேட்கிறாரு, நீ என்ன காலேஜில் பெரிய ஆளா அப்படின்னு சட்டையை கழட்டிட்டு அவரே பிஜிஎம் டாக்டர் டாக்டர் அந்த நெஞ்ச ஆட்டுவாங்கல்ல, அவரே பாட்டெல்லாம் போடு இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பிரவீனுக்கு எரியுது, என்ன பார்த்து 40 வயசுட்டு நீ இன்னைக்கு ஒன்றும் விட மாட்டேன், என்கிட்டயும் சண்டை வலிச்சுட்டு இல்லை, நீ வெளியே வந்து பார்க்குறாரு, ஹலோ வாட்டர் மெலன் ஸ்டார் சட்டை போடுங்க, நீங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுக்காங்க, நீங்க மட்டும் தான் யூனிஃபார்ம் போடாம இருக்கீங்க, ஷர்ட் போடாம இங்க இருக்கக்கூடாது, ஷர்ட் போடுங்க.
அவர் சொல்லிட்டாருல, நீ எனக்கு தலை கிடையாது, நீ ஒன் சைடா பேசுற, இனி எனக்கு நீ தலை கிடையாதுன்னு சொல்லியாச்சுல. இவர் கிட்ட வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு கேப்டன் சொன்னா கேட்கணும், ஷர்ட் போடுங்க. அவருக்கும் திமிரு. அவர் சொல்லிட்டாரு, நீ எனக்கு தலை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, நான் என்ன பண்ண, உனக்கு என்ன, இப்போ பிக் பாஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் இக்னோர் பண்ணிட்டு இருக்காரா. இப்பதான் இங்க பிரவீன் வந்து தான் மூளையை யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு கேப்டனா நமக்கு மேல கேள்வி வரும், நம்ம ஒரு கேப்டனா இருக்கோம், நம்ம என்ன பண்றோங்கிறத இப்பதான் மூளையை யூஸ் பண்ணிருக்கணும். பட் பசி, கோபம், 40 வயசுன்னு சொன்ன காண்டு எல்லாம் கண்ணை மறைச்சிருச்சு. இப்போ வாட்டர்மெலன் சார் இங்க நிக்கிறாரு கேமராக்கு முன்னாடின்னா அவர் என்ன பண்ணினாரு, எனக்கு அது தப்பா பட்டது, பெரிய தப்பா பட்டது. வாட்டர்மெலன் முன்னாடி வந்து வாட்டர்மெலன் சார் அப்படி தள்ளி விட்டுட்டு கேமராவை கையை வச்சு ஃபுல்லா மறைச்சிட்டாரு. ஃபுல்லா டார்க் ஆயிருச்சு நாங்க பாத்துட்டு இருந்தது. சொல்றாஜா MBBS will not allow you to talk to the camera. சட்டை போடாம I won't allow you to perform in front of camera. அத சொல்ல நீங்க யாரும் கிடையாது. You are just a வீட்டு தலை ஆயிட்டீங்கன்னா யாரு கேமராவுல வரணும், எப்ப வரணும், எப்படி வரணும்ங்கிற டிசைன் பண்ற அத்தாரிட்டி உங்களுக்கு கிடையாது. அது பிக் பாஸுக்கே கிடையாது. யாரா இருந்தாலும் கேமராவுல பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது எடிட்டிங் டெஸ்க்ல எது வரணும் வரக்கூடாதுங்கிறது அவங்களோட அத்தாரிட்டி. அவங்களே வீட்டுக்குள்ள வந்து திவாகர் கேமரா முன்னாடி நடிக்காதுன்னு சொல்ற உரிமை பிக் பாஸுக்கே கிடையாது. அவரே சொல்லவே, அவரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன கோமாளித்தனம் பண்ணாலும் அதை நாங்க டிசைட் பண்றதுக்கு நாங்க பார்க்கணும். அவர் நல்லது பண்றாரோ கெட்டது பண்றாரோ, இரிட்டேட் பண்றாரோ, வாட் எவர் இட் இஸ், எல்லாரும் உள்ள 60 கேமரா இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. சக ஹவுஸ்மேட் ஒரு தலை ஆனதுக்காக கேமரா வந்து மூடுறது வந்து வெரி பேட். காலையில வினோத் செஞ்சது தப்புன்னா இப்போ ஒரு கேப்டனா நீங்க செஞ்சது டபுள் தப்பு. நீ கேமரால நடிக்க கூடாது, சொக்காய நீ போட்டு தான் ஆகணும். ஏன் சொக்கா போட்டுட்டு தான் இருக்கணுங்கிறது பிக் பாஸ்ல இருந்த ரூல்ஸா? இந்த தீபாவளிக்கு என்ன தேய்க்கும் போது எல்லாரும் சொக்கா இல்லாம இருந்தீங்க. வினோத் என்ன சொல்றாருன்னா, ஐ cannot allow this. லேடிஸ் பாக்குறாங்க, குழந்தைங்க பாக்குறாங்க, போடாம மக்கள் பாக்குறாங்க. இவர் இப்ப சொக்கா போடாம இருக்கிறத குழந்தைங்க பார்த்து கெட்டு போயிருவாங்க. என்னென்னதெல்லாம் பார்த்துட்டாங்க. உள்ள அரோரா பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்களா இல்லையா? FJ முத்தம் கொடுத்தது, இப்படி கவர் போட்டு சாப்பிடணும்னு பேசினது, இப்படி பேண்ட்ல கை வச்சு தடவுனது, இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? இப்ப இந்த ஆளு சொக்காய கலட்டி விட்டு இப்படி பண்றதுதான் இப்ப உலகம் கெட்டுற போகுது. இதுக்கு முந்தைய அவர் குளிச்சுட்டு சோப்பெல்லாம் போட்டெல்லாம் இருந்தவர் தானே. அப்படி பார்த்தா விக்ரம் படத்துல நான் கம்பேர் பண்ணல, விஜய் சேதுபதி கூட பேர் பாடியில நடிச்சிருக்காருல்ல. அது படமே வேர்ல்டு வைடு ஓடிச்சு. ஜப்பான்ல கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப ஜப்பான் குழந்தைங்களும் கெட்டு போயிரும்ல. இதனால அது வம்பா போச்சு. இவர் வந்து வினோத்தை தள்ளி விடுறாரு. இவரு அப்ப வினோத் போய் இந்த பக்கம், வினோத்துல பிரவீனை தள்ளி விட்டு கேமரா மூணு அந்த கையை தட்டி விடுறாரு. பின்னாடி வந்து ஒரு ஃபேக் பிளான்ட் ஒன்று டெக்கரேஷனுக்காக வச்சிருக்காங்க. இப்படி கையை தட்டி விட்டதுல இந்த இடத்துல அது கீறிடுச்சு கேப்டனுக்கு. இவர் வாட்டர்மெலன் தள்ளி விட்டதுல. அப்ப கேப்டன் இப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு அவரோட ரியாக்ஷனை பார்க்கும் போதே தெரியுது ஒரு கோடு தான் விழுந்திருக்கு, லைட்டா ப்ளீட் ஆகுது. அதுக்கு வந்து மருந்தெல்லாம் வைக்கிறாங்க. இதை வினோத் பிடிச்சுக்கிட்டாரு. பாரு பாரு பாரு, அடிச்சு ரத்தம் வர வச்சிருக்கா, அடிச்சு தள்ளி விட்டா. வினோத் நான் பார்த்தேன் பாரு, என்ன பண்றான் பாரு, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? அவனை கேட்க மாட்டீங்களா? எல்லாரும் அங்க குமிஞ்சிட்டாங்க. குமிஞ்சோடனே கனியக்கா சொல்றாங்க, சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, சட்டையை போட்டுட்டு பண்ணுங்க. எங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு அதை பார்க்கும்போது. இல்லக்கா நீங்க ஒன் சைடா பேசாதீங்கக்கா, இது என்னோட ஆக்டிங்க்கா. நிறைய பேருக்கு சங்கடம். ஷர்ட் போட்டுட்டு நீங்க என்ன வேணா நடிங்க சார். ஆக்டிங் முடிஞ்சோன்னா நான் எடுத்து போடுவேக்கா. தீபாவளிக்கு நம்ம என்ன தலையில என்ன வைக்கும் போது எல்லாம் சட்டை இல்லாம தானே இருந்தோம். அப்புறம் இருந்தோம் சார். நடிப்பு தான் சார். அதுக்காக ஒருத்தர் இப்ப ஜட்டியோட நின்று நடிச்சா பாப்பீங்களா சார் நீங்க? நான் அதெல்லாம் பண்ணலையே, நான் அந்த சீன் எல்லாம் நடிக்கிறேன், அந்த சீனுக்கு அந்த சட்டை கழட்டி தான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பேசினது. எனக்கும் இதுல வந்து கனியக்கா வந்து ஏன் அப்படி சொன்னாங்க தெரியல. நீங்க சட்டை இல்லாம கேமரால நடிக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு அவர் வெளியே இருந்தாரு. நீங்க தான் இப்ப வெளியே வந்தீங்க. இப்ப நீங்க இருக்கும்போது, நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க போது உங்களுக்கு பக்கத்துல வந்து அப்படி பண்ணா கண்ணத்தை பத்தி அரைங்க, செருப்பை கழட்டி அடிங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சொக்கா போடாம பக்கத்துல வந்து என்ன பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு? செருப்பை கழட்டி அடிங்க. நீங்க கிச்சன்ல இருந்தீங்க, அவர் அங்க இருந்தாரு. நீங்க தான் இப்ப சத்தம் கேட்டு வெளியே வந்தீங்க. அப்ப சொல்றீங்க இல்ல காலையில லிவிங் ஏரியாவிலேயே சொக்கா கழட்டி நடிச்சிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு ஒரு குறுக்கை மறுக்கை போய் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஜூஸ் டாஸ்க்னு ஒன்று நடக்கும்போது நீங்க எல்லாம் இப்ப எந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ வாட்டர்மெலோன, அதே இடத்துல தானே QC பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கலையரசன் டேபிள்ல நட்டி விட்டாரு, எல்லா மொத்த வீடும் அங்கதானே இருந்தது. அப்ப அந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் இருக்கும்போது கூட கமருதீன் என்ன கெட்டப்ல இருந்தாருன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஸ்விமிங் பூல்ல குளிச்சுட்டு வந்திருந்தாரு. என்ன கெட்டப்ல இருந்தாரு? ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாரு. இப்பயாவது திவாகர் பேண்ட் போட்டிருக்காரு, ஃபுல் பேண்ட். இவர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாரு. ஸ்விமிங் பூல்ல குளிச்சுட்டு மலையில நனைஞ்சிட்டு சட்டையை புழிஞ்சிட்டு பேர் பாடியா தான் வந்து
அங்க அவ்வளவு நேரம் கலையரசன் கிட்ட போய் என்னடா அவனுக்கு பிரச்சனை, அந்த அவர் தள்ளி விட்ட டேபிள்ல பிடிக்கிறது, அந்த சண்டை நடக்கும் போதெல்லாம் பேர்படியா தான் இருந்தாரு. அப்போ உங்க யாருக்கு உறுத்தலையோ? ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிறதுனால உறுத்தலை போல இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கருப்புமா தொப்பையை வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் உறுத்துது இல்லை? ஏன் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ரிமார்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வினோத் ஒரு வார்த்தை விடுவாரு, ஏய் வாட்டர் மில்லனு நீ 6 பேக்கா வச்சுட்டு இருக்க, ஆனா உன என்ன சொக்காய கலட்டுறதுக்கு. அப்பா கலெக்டரா அது தப்பு இல்ல. இது என்னங்க இது இப்படி மாத்திட்டு போறீங்க? 6 பேக் வச்சாதான் சொக்காய கலட்டணுமா? அவருக்கு அந்த ஆளுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு கலட்டுறா. அதான் இவ்வளவு பேர் பாக்குற இடத்துல நீங்க நல்லா ஒல்லியா ஃபிட்டா தானே இருக்கீங்க, நீங்க கலட்டுங்க பாப்போம். உங்களுக்கு கூச்சமா இருக்கு. அந்த ஆளுக்கு தொப்பை இருந்தாலும் 6 பேக் நினைச்சுக்கிட்டு அந்த ஆளு கழட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மொத்த வீடுமே சொல்லுது, விக்கல்ஸுக்கே கோவம் வந்துருது. என்ன பேசுறீங்க? உங்களுக்கு பிடிக்கல சொக்காய போடுங்கன்னு சொன்னா அதை சொல்லுங்க. சும்மா அந்த 6 பேக் வச்சாதான் கலட்டணும் அப்படி இப்படின்னு. நான் அப்படி சொல்ல வரல. நீங்க அப்படித்தான் சொல்ல வந்தீங்க, அதான் சொல்லிட்டீங்க. இப்ப இதுவே ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் கிட்ட போய், ஏமா இப்படி ட்ரவுசர் எல்லாம் போடாதாமா, ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்கா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னா இப்ப என்ன நடந்திருக்கும்? கலவரமே வெடிச்சிருக்கும். கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி பின் பக்க வாசலால வெளியே அனுப்பியிருப்பீங்க. பார்வதிக்கே சொல்லி பார்க்கட்டுமே. பார்வதிக்கு சொல்லி பாருங்களேன், நீ ரொம்ப டைட்டாலாம் ட்ரெஸ் போடாத பாரு, ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்கா இருக்கு எனக்கு, உறுத்துது, என் கண்ணை உறுத்துது ஒரு மாதிரி. நீ பாக்குற பார்வையில தான் தப்பு, இது இப்படி சொல்லாதே அப்படின்னா யோசிச்சு இப்ப என்ன தெரியல. ஏன்னா அது திவாகர், அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்க பண்ணுவோம். அவர் சட்டை போடாம இருக்க அலோவ் பண்ண மாட்டோம். பிக் பாஸ் சொன்னாரா இந்த வீட்டுல நான் கொடுக்குற யூனிஃபார்ம் இல்லாம நீங்க சுத்தக்கூடாது? அவர் சுத்த கூட இல்ல, அந்த சீனை நடிச்சு அவர் சொல்றாரு, நான் நடிச்சு ஆக்டிங் முடிஞ்சோட நான் தூக்கி போட்டுருவேன். ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க, ஒன் சைடா பேசுறீங்க? கனியக்கா சொல்றாங்க, நான் என்ன கேட்டவங்க கிட்ட, சார் நீங்க இப்படி சொக்கா இல்லாம நடிக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் அருவருப்பா இருக்கு, உறுத்தலா இருக்கு, ஏதோ ஒரு வேர்டு சொன்னாங்க இருக்கு. நீங்க அதை போட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களை நடிக்க கூடாதுன்னு நீங்க யாரும் சொல்லல. அதை போட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு தான் நான் டீசெண்டா தான் சொன்னேன். அதை பண்றதும் பண்ணாததும் உங்க இது அப்படின்னு. வாட்டர் மிலன் ஸ்டார் இப்போ ஒரு வார்த்தையை விடுவாரு, விச் இஸ் வெரி வெரி பேட். ஆனா கவுண்டருக்கு கவுண்டர்னு பார்க்கும்போது தக்காளி சட்னி ரத்தமா அந்த கேம் மாதிரி தான் எனக்கு இருக்கு. அப்ப சொன்னாரு, அப்போ உங்களுக்கு அப்படி இருக்குன்னா கனியக்கா நீங்க போயிட்டு எஃப்ஜே கட்டி பிடிக்கிறதோ எனக்கு உறுத்தலா இருக்கு அப்படின்னு மொத்தம் விடுப்பு வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு இதுக்கும் ஒண்ணா அப்படின்னு. இல்ல நான் சட்டை இல்லாம நான் ஒரு ஓரத்துல போய் நடிக்கிறது அவங்களுக்கு உறுத்தலா இருக்குன்னா எனக்கு இது உறுத்தலா இருக்கு. அது நீ சொல்லக்கூடாது, ஏன்னா நீ எப்பேற்பட்டவங்கிறத நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லார்ட்டையும் போய் உமா வாங்குறது, உமா கேட்கறது, பொண்ணுன்னு பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுன்னு பரிதாபங்கள் வரைக்கும் அது ரீச் ஆயிருச்சு. ஸோ நீ இதோ ஒரு ரீசனா சொன்ன பாத்தியா, அதுதான் எங்களுக்கு கோபம் வருது. ஆனால் எதுக்கு அதை சொன்னேன்னு நினைச்சு பார்க்கும்போது ரெண்டு சைடும் நமக்கு ஒரு மாதிரி இடிக்குது. நீ வேற ஏதாவது கூட ரீசன் கனியக்காக்கு சொல்லி இருக்கலாம். இப்ப நான் சொக்கா போடாம அங்க நிக்கிறது உங்களுக்கு அருவருப்பா இருக்குன்னா எனக்கு இது அருவருப்பா இருக்குன்னு இவர் சொல்றாரு. இதுக்கு மொத்த வீடும் அவர் பக்கம் போய் எஃப்ஜே வந்து அவர் அப்படி கையை பின்னாடி கட்டிட்டு அவர் அப்படி தள்ளி விடுறது அப்படி இப்படின்னா அதுல ஒரு பெரிய சண்டை. கனியக்கா கொஞ்ச நேரத்துல அப்படியே வாஷ்ரூமுக்கு போயிட்டு டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க. சபரி வந்து பேசுறாரு, அப்ப பாரு வருது, சட்டை இல்லாம நடிக்கிறது தப்பா? ஏமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எபிசோட்ல நீ தானே சொன்ன அந்த சட்டையை போடுன இன்டிமிடேட்டிங்கா இருக்குன்னு, நீ தானே சொன்ன. எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இருக்கு, அத முதல்ல மூடு நீ. இப்ப எதிரில கனியக்காவோட பிரச்சனை, சபரியோட பிரச்சனை, எஃப்ஜேயோட பிரச்சனை, சட்டை போடாம நடிக்கிறது தப்பா என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்தோடனே எஃப்ஜே வந்து சண்டை போடும்போது இவர் சொல்றாரு, நீ என்ன பெரிய உத்தமனா, நீ வந்து ஆதிரியோட போய் தனித்தனியெல்லாம் பேசலையா, என்னைய மட்டும் சொல்ல வர்றீங்க அப்படின்னு. சபரி ஏன் அவன் உத்தமன் இல்ல, என்ன வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்க, உத்தமன் அது இதுன்னு எல்லாருக்கும் சண்டை முத்துது. அப்ப சபரி ஒரு கிரிஞ்சு பண்ணுவாரு லைட்டா. இப்போ சபரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கத்தி பேசுறாரு, ஏன்னா பார்வதி இருக்குல்ல. ஒரு சண்டையில நமக்கு இதெல்லாம் பண்ண தோணாது, ஆனா நீங்க பண்ணீங்கன்னா நீங்க உண்மையா சண்டை போடல, கேமராக்கா சண்டை போடுறீங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். சபரி கூல், சபரி கூல் எப்ப பார்த்தாலும் என்னடா சீரியஸா சண்டை போடுற நடுவுல சபரி கூலா? உண்மையா சண்டை போடுறவனுக்கு இதெல்லாம் பண்ண ஞாபகமே வராது. இப்ப நாங்க கேட்டோமா சபரி கூலா ஹட்டான்னு, என்ன அவர் கோவப்படுற ஆள் இல்லையா, கோவப்படுத்திட்டாங்களாம், இருந்தாலும் என்னைய நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் மேல யாரையோ கூப்பிடுறாரு, சபரி கூல் அப்படின்னாரு. புது கிரிஞ்சா இருக்குது. இதுல எஃப்ஜே ஒரு வார்த்தை விடுறாரு, ஏய்
பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்னா போடக்கூடாது. இது என்னடாது? ஏன் சட்டை ஏன் உடம்பு, இது பப்ளிக் பிளேஸ், நான் சொக்கா இல்லாம தெரியவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுன்னா நீ அதை சேவ். அப்ப எனக்கு பிடிக்கலன்னா பொண்ணுங்க பண்ணுவாங்களா? எனக்கு இவங்க டவுசர் போடுறது பிடிக்கல, எல்லாரும் நைட்டி மட்டும் எல்லாரும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போக சொல்லுங்க அப்படின்னா பெண் உரிமை பெண் சுதந்திரம்னு பேச வந்துருவீங்கல்ல. கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சு பேசுங்க. எஃப்ஜே பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்னா போடக்கூடாதுன்னா எனக்கு புரியலையே. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஒரு டாஸ்க் பண்ண விளையாண்டாங்கல்ல, அதுல கேப்டனோட சட்டையை இழுத்து பிச்சதுல கேப்டன் எல்லாத்தையும் அவுத்து போட்டு பனியனோட உட்காந்துருக்காரு. அப்ப இப்ப என்ன பண்றது? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த வீட்டுல யூனிஃபார்ம் இல்லாம யாரும் போக கூடாது, சொக்காய கலட்டினாலே கேர்ள்ஸுக்கு இன்டிமிடேட்டிங்கா இருக்குன்னா ஒரு பெட்ஷீட் வந்து போத்திட்டு உட்காந்துருக்கணுமா இல்லையா? அப்படி உட்காந்துருக்கீங்க பனியனோட. வாட்டர்மேன் கிட்ட இப்போ நான் கேட்குற கேள்வி என்ன, நீ கனியக்கா கிட்ட என்ன அவங்க கேவலமாக பேசினாங்க, சட்டம் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு பார்க்க கன்றாவியாக இருக்கான். அப்போ எனக்கு இவங்க எஃப்ஜேயை கட்டி பிடிக்கிறது கன்றாவியாக இருக்கு. ஒரு அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப்பை நீ தப்பாக பேசிட்ட, கனியக்கா கேட்டதும் தப்பு. இப்போ வாட்டர்மேன் கிட்ட நான் வர்றேன், ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப்பை நீ ஒரு மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டல, உனக்கு என்ன கோவம்? நான் சட்டை போடாமல் சுற்றுனா இவங்களுக்கே உறுத்துது அப்படின்னு கனியக்கா கிட்ட கேட்க தைரியம் இருக்கிற உனக்கு ஒரே ஊர்க்கார பொண்ணுங்கிறதுனால அந்த பொண்ணு எனக்கு உறுத்துது, இன்டிமிடேட்டிங்கா இருக்குன்னு இங்கிலீஷ் தமிழ் மலையாளம் கன்னடம் எல்லா பாஷையிலையும் அந்த வேர்டை சொல்லிச்சு. அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்க உனக்கு தைரியம் இல்லையா? அவ்வளவு கோலையா நீ? ஒரே ஊர்க்காரங்கன்னா என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்குவீங்க, இதே வேற ஊர்ல இருந்து வந்து கேட்டா நீ இஷ்டத்துக்கு பேசுவ. அவர் சொல்லிருந்தே ஜெயிலுக்குள்ள நீ பண்ணது எனக்கு உறுத்துச்சு, பார்வதி பண்ணது உறுத்துச்சுன்னு ஒண்ணு போய் சொல்லு பாப்போம். சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரே ஒரு காரணம் உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ல. எல்லார்ட்டும் ஒரே மாதிரி இருந்தா எல்லார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. கனியக்கா கிட்ட ஒரு வார்த்தை நீ உளறிட்டல, என்ன பேசுறோம்னு கூட யோசிக்காம பேசிட்ட. அவங்க பேசினதுக்கு வேற மாதிரி நீ கவுண்டர் கொடுத்துருக்கலாம், ஆனா உனக்கு அதெல்லாம் தெரியல, உனக்கு அந்த நாகரிகம்லாம் தெரியல, நீ பேசிட்ட. ஓகே, நீ பேசினது நியாயம்னே வச்சுக்கோ. ஏன் பார்வதி கிட்ட அந்த நியாயத்தை நீ கேட்கல? ஏன் அந்த பார்வதி கிட்ட நியாயத்தை காட்டல? அந்த கோவம் ஏன் பார்வதி கிட்ட உனக்கு வரமாட்டேங்குது? கனியக்கா உன்கிட்ட டீசெண்டா சொன்னாங்க, பார்வதி டைரக்டா சொல்லிச்சு, அதை எடுத்து மூடுன. முதல்ல இன்டிமிடேட்டிங்கா இருக்கு, எனக்கு உறுத்தலா இருக்கு. அப்ப சைலண்டா பூனை மாதிரி அதை எடுத்து போட்டுக்கிட்டு வெளியே போனேன். இப்ப கனியக்கா கேட்கறாங்கன்னு எகிரிக்கிட்டு வர்ற, இதுதான் எனக்கு இதா இருக்கு. அப்ப இப்ப நீயும் ஃபேவரிசம் தானே? அப்ப கனியக்கா கேட்ட நீ அதுக்கு கவுண்டர் கொடுப்ப. இப்ப பாருக்கு குடுறா பாப்போம் கவுண்டர். அடுத்தது விக்ரம் வந்து கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிருக்காரு, அண்ணன் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அப்போ கனியக்கா பின்ன பேச விடு, பேசவா போட்டா? இல்ல பேச. கனியக்கா கேட்டது தப்பு, அது தப்பு தான். ஆனா நீ பண்ணது அதை விட ரொம்ப தப்பு. எனக்கு ரத்தம் கொதிக்குது, எனக்கு தான் ரத்தம் கொதிக்குது. என் நடிப்பை பத்தி பேசினா எனக்கு தான் ரத்தம் கொதிக்குது. நான்லாம் ஒரு நடிப்புனா கேரக்டராகவே மாறிடுவேன் நான். அங்க வந்து என்ன நடிக்க விடாம பண்றது, அதெல்லாம் வந்து எனக்கு தான் ரத்தம் கொதிக்குது. எனக்கு நான் ஒரு நடிப்புனாலதான் நான் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கேன். இப்ப தெரியுதா? இப்ப பிக் பாஸுக்கு உண்மையா துப்பணும். என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா? எங்க கூட நித்திருக்க பாத்தியா? நடிப்பாலதான் உள்ள வந்தேன்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க. 60 கேமராவிலே வந்து துப்பணும். நான் அவன் எஃப்ஜே எகிரிட்டு வர்றான், சட்டையை பிடிக்கிறான்னு. எஃப்ஜே ஏய், நான் எங்க சட்டையை பிடிச்சேன்? அப்ப கேப்டன் அவன் கையை பின்னாடி தான் கட்டிட்டு இருந்தான். பொய் சொல்றான், அந்த ஃபேக் அலிகேஷன். ஆனா அவர்கிட்ட வந்துட்டாரு. இப்பதான் அவன் சட்டையை பிடிக்க போறேன் நானு. உன் சட்டையை பிடிச்சேன் நானு, ஏன் பொய் பேசுறேன்? அடிக்க வந்தா சரி, சட்டையை பிடிச்சேன் ஏன் பொய் சொன்னேன்? எனக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்தாலும் கவலையில இவனை நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் வார்த்தையை விடாது, அப்புறம் பாத்துக்கலாம்னு அந்த சண்டை அப்படியே முடியுது அங்க. அதுக்கப்புறம் லாக்கர் ரூம் டாஸ்க்கு, அதுல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வினோத் சூப்பரா கேம் விளையாண்டாரு, பட் ஸ்டில் அவங்களோட டீம் தோத்து போச்சு. அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் சூப்பரா கேம் விளையாண்டாங்க, ஒரு மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். அப்புறம் உள்ள வந்தோடனே பிக் பாஸ் சொல்றாரு, நேத்தையை விட இன்னைக்கு நீங்க விளையாண்ட கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ உங்களுக்கு போனஸ் இன்னொரு 500,000 பாயிண்ட்ஸ் 15 செகண்ட் உங்களுக்கு தரப்படும். பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எல்லாரும் உள்ள போலாம். பஜார் அடிச்ச உடனே 15 செகண்ட்ஸ் இவங்க 6 அமர உள்ள போய் எல்லாம் சாப்பாடு தான். பிக் பாஸ் ஹவுஸுக்கு மட்டும் உள்ள சாப்பாடு எடுத்துட்டு வந்து எண்ணி பார்த்தா 850 பாயிண்ட்ஸுக்கு இருக்கு. இது பிக் பாஸ் ஹவுஸுக்கு மட்டும். ஓகே பிக் பாஸ் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்படி சட்டையை கழட்டிட்டு அந்த உங்களுக்கு மாதிரி ஆகுறதுக்கு என்ன பண்ணுனாருங்கிற ஃபுட்டேஜை மட்டும் நீங்கள் நான் லைவ்லையும் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபுட்டேஜை மட்டும் வீக்கெண்ட் எபிசோட்ல ப்ளே பண்ண சொல்லுங்க, சேர்ந்து அடிப்பு வந்தாலும். அப்புறம் 6 பேக் இருந்தால்தான் சொக்காயை கலட்டணுங்கிற ரூல்ஸ் எல்லாம் பிக் பாஸ் வீட்டில் புதுசாக இருக்கு. கமருதீன் எல்லாம் சொக்காயை கலட்டிட்டு நடுவில் குறுக்கை மறுக்கையே நடக்கலாம். இவர் ஒரு சொக்காயை கலட்டிட்டு ஓரத்தில் போய் ஒரு வீடியோ கூட பண்ணக்கூடாது. இது எந்த விதத்தில் நியாயம்? இது புது ரூல்ஸ் யாரு போட்டது? பிக் பாஸே போட்டாரா? இல்லை வீட்டு லேடிஸுகளுக்கு மட்டும் ரூல்ஸ் போடுங்கன்னு தனி பவரா? இல்லை கேப்டன் தலை புதுசாக போட்டாரா? எனக்கு தெரியல. இந்த ரூல்ஸு யார் போட்டது தெரியல. அதே மாதிரி வாட்டர் மிலோனு கனியக்காக்கு
என் சட்டையை பத்தி பேசினாங்க, என் நடிப்பை பத்தி பேசினாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு பாருக்கு பேச ஏன் தைரியம் வரல? இந்த எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.